கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. ஈரானுக்கு ஏர் டிஃபென்சஸ் இல்லை, பட் கவுண்டர் ஸ்ட்ரைக் கேபிலிட்டிஸ் இருக்கு. ஈரான் எவ்வளோ தூரத்துக்கு அப்சார்ப் பண்ணிக்கும் ப்ரெஷருன்றது தான் இங்கே கேள்வி. அதை நம்ம பார்த்தாகணும். பட் ஈரானுக்கு இருக்கக்கூடிய ஒரு டிஸ்டிங்க்ட் அட்வான்டேஜ், ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மூஸ்க்கு என்ட்ரி பாயிண்ட் அவங்க தான். அதை அவங்க லாக்டவுனில் எடுத்துகிட்டு வந்தாங்கடான்னா ப்ரெஷர் ஃப்ரம் அரப் ஸ்டேட்ஸ் வந்து அமெரிக்கா மேலே இன்க்ரீஸ் ஆகும். தரைவழி தாக்குதலுக்கு அவர்கள் தயாராக இல்லை. வான்வழி தாக்குதலுக்கு, துல்லியமான தாக்குதல்களுக்கு, அதாவது அவங்க தலைமையகத்தை தாக்குவதற்கு அவங்க தயாராக இருக்காங்க. கமேனி மீதான தாக்குதல் தான் அவங்களுக்கு மைய புள்ளியாக இங்கே இருக்குது. இந்த போரின் முக்கிய குறிக்கோள் ஆட்சி மாற்றம் என்றால் அவர்கள் மக்கள் தெருவுக்கு வர வேண்டும், அல்லது இவர்கள் இராணுவம் உள்ளே நுழைய வேண்டும். இவர்கள் இராணுவம் உள்ளே நுழைந்தால் இவர்கள் ஐஆர்ஜிசியை தாக்குப்பிடிக்க முடியுமா என்பது மிகப்பெரிய கேள்வி. பாகிஸ்தான் சைட்லேருந்தும் அட்டாக் நடக்குமா அப்படின்ற ஒரு கொஸ்டின், அது நம்ம பார்க்க தான் போகிறோம் என்ன நடக்க போகுதுன்னு. ரெண்டாவது, மந்த் ஆஃப் பீஸ், ரமதான் மந்த், இந்த மந்த்தை ஏன் செலக்ட் பண்ணியிருக்காங்க அட்டாக் பண்ணுறது? இப்பொழுது அமெரிக்கா பாகிஸ்தானிலிருந்து ஆப்ரேட் செய்தால் ஈரான் வெளிப்படையாகவே பிஎல்ஏக்கு சப்போர்ட் செய்யும். இது பாகிஸ்தான் அழிவுக்கு அவர்களே வழி தேடிக்கொள்வார்கள். ஒருவேளை இது ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர் போன்று 1 அல்லது 2 நாள் ஸ்ட்ரைக்காக மாறுமா, அல்லது நீண்ட நாள் போராக மாறுமா என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். பட் ஒன்று நிச்சயம், சைனாவும் ரஷ்யா அவங்களோட பொசிஷன் என்னவா இருக்கும்? ரஷ்யாவோட ஷிப்பு வந்து ஈரானோட கோஸ்ட்லைன் கிட்டே இருக்கு. தட் இஸ் த ரீசன் வை அவங்க வந்து லேண்ட் அட்டாக்கோ இல்லை கோஸ்டல் அட்டாக்கோ அவங்க ப்ரிப்பேர்டாக இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த சூழ்நிலையில் அமெரிக்கா தாக்க நேரிட்டால் அது ரஷ்யாவையும் சண்டைக்கு இழுப்பது போதும். தி எபிலிட்டி டு டேக் அன் அட்டாக், அதாவது அந்த தாக்குதலை உள்வாங்கும் அந்த ஒரு என்ன சொல்வது, அந்த பலம் ஈரானுக்கு இருக்கிறது மற்ற அரபு நாடுகளை விட. அதே சமயத்தில் அதற்கு நிகரான பதில் தாக்குதலும் ஈரானால் கொடுக்க முடியும். ஈராக்ல எப்படி ஒரு 11-13 வருடங்கள் நடந்ததோ, எப்படி ஆப்கானிஸ்தானில் 20 வருடங்கள் நடந்ததோ, அது மாதிரி ஒரு போருக்கு அமெரிக்கா மட்டும் தயாரா? சார் வணக்கம். வணக்கம், ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் சார், வெல்கம் பேக். ட்ரம்ப் இப்போ லேட்டஸ்டாக மேசிவ் அண்ட் ஆன்கோயிங்னு பேசியிருக்காரு. என்ன நடக்குது சார் ஈரான்? அவர் எல்லாமே மேசிவ் அண்ட் ஆன்கோயிங் தான் பேசுவார். ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரின்னு அதுக்கு பேர் வச்சுருக்காரு ஈரான் மேலே. ஆக்சுவலாக இந்த டார்கெட்டட் அட்டாக்ஸ், நான் வந்து ஏற்கனவே உங்ககிட்ட பேசின மாதிரி, இது வந்து ரிஜிம் சேஞ்ச் ஆப்ரேஷனாக அவங்க நடத்திட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இஸ்ரேல்லேருந்து டார்கெட்டட் அட்டாக்ஸ் ஆன் தி கவர்மெண்ட், மேசூத் பெஷஸ்கியானோட கவர்மெண்ட் மேலேயும், ஆயத்துல்லா கமினி அண்ட் இஸ் கிரவுண்ட் கவுன்சில் மெம்பர்ஸ் மேலே, அவங்க வீடுகள் மேலே, அவங்களோட அதாவது சொந்தக்காரங்க மேலே இந்த அட்டாக் ஆனது நடத்தப்பட்டுள்ளது. டெஹ்ரான் வந்து மையமாக வச்சு இந்த அட்டாக், அதாவது இராணுவ ரீதியில் எடுத்து பார்த்தால் இது சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு தலைநகரத்தை தாக்குவது என்பது மொத்த நாட்டையே செயலிழக்க செய்யுது. அதுக்கு இணையான தாக்குதலாக தான் இது கருதப்படுது. இது இஸ்ரேலும் இன்வால்வ் ஆயிருக்கு. அதாவது இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ட்ரம்ப்பும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இன்ஃபேக்ட் இது வந்து மோடி அங்கே போயிட்டு வந்தால் 2 நாள் கழிச்சு இது ஸ்டார்ட் ஆகிருக்கிறது வந்து இட் இஸ் சம்திங் தட் வி ஹாவ் டு வாட்ச் அவுட் ஃபார். ஸோ வாட் இஸ் ஏ நேச்சர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அதே சமயத்தில் ரீசா பெஹல்வி, ஃபார்மர் ஈரானோட முன்னாள் மன்னரோட மகன், அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. மக்கள் வந்து நீங்கள் ஸ்பான்டேனியஸாக கொந்தளிங்க, அரசாங்கத்துக்கு எதிராக நீங்கள் ஸ்ட்ரீட்ஸுக்கு வாங்க. ஸோ தட் இது வந்து என்ன இன்ஃபரன்ஸை காட்டுதுன்னா, அமெரிக்கா இஸ் நாட் ப்ரிப்பேர்ட் டு சென்ட் மெரைன்ஸ். ரைட், நோ கிரவுண்ட். தரைவழி தாக்குதலுக்கு அவர்கள் தயாராக இல்லை. வான்வழி தாக்குதலுக்கு, துல்லியமான தாக்குதல்களுக்கு, அதாவது அவங்க தலைமையகத்தை தாக்குவதற்கு அவங்க தயாராக இருக்காங்க. அரசியல் தலைமையாகட்டும், இல்லை
அவங்களோட மத ரீதியான தலைவர்கள் மீதான தாக்குதல் ஆகட்டும், கமேனி மீதான தாக்குதல் தான் அவங்களுக்கு மைய புள்ளியாக இங்கே இருக்குது. ஆனால் கமேனி மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறதா, கமேனி அழிக்கப்பட்டுள்ளாரா, அவர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அழிக்கப்பட்டுள்ளார்களா என்பது இந்த நிமிடம் வரை அது திட்டவட்டமாக யாருக்கும் தெரியவில்லை. இஸ்ரேலுக்கும் தெரியவில்லை, அமெரிக்காவுக்கும் தெரியவில்லை. ஏனென்றால் எங்கே போய் அவங்க ஒளிஞ்சிருக்காங்க, எங்கே வந்து அவங்க சேஃப் ஹவுஸில் வச்சுருக்காங்க, ஒருவேளை ஓவர் த கிரவுண்ட் வச்சுருக்காங்களா இல்லை அண்டர் த கிரவுண்ட் வச்சுருக்காங்களா. அண்டர் த கிரவுண்ட் இன் த சென்ஸ் லிட்ரல் சென்ஸ் அண்டர் த கிரவுண்ட். ஈரான் வந்து அவங்களுக்கு நிறைய பங்கர்ஸ் இருக்குது. பட் ஈரானை சுற்றி அவங்க மலைப்பகுதிகளில் ரீஇன்ஃபோர்ஸ் பங்கர்ஸ் வந்து 200 feet 300 feet பிலோ த எர்த் சர்ஃபேஸ் அவங்க, அதாவது பூமி கீழே கட்டி வச்சுருக்காங்க. ஸோ அங்கே போய் தாங்கினா இப்போ இஸ்ரேல் யூஸ் பண்ணக்கூடிய கன்வென்ஷனல் ஏர் ஸ்ட்ரைக்கோ இல்லை அமெரிக்கா யூஸ் பண்ணக்கூடிய கன்வென்ஷனல் பாம்பிங் டெக்னிக்ஸோ ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ கமேனி தப்பிக்கலாம். ரெண்டாவது ஐஆர்ஜிசி இதை எப்படி நான் பார்த்த ஃபர்ஸ்ட் விஷுவல்ஸில் இந்த குண்டுமலை பொழியும் போது, இந்த குண்டுகள் போய் அங்கே விழும்போது டிராஃபிக் மூவ் ஆகிட்டு தான் இருக்கு. ஒரு பேனிக் மோட் இல்லை, மக்கள் ஓடுவதோ இல்லை அலறலோ. அப்போது ஈரான் இதுக்கு மென்டலாக ப்ரிப்பேர் ஆகிருக்குன்றது தான் நான் பார்க்குறேன். இட் வாஸ் வெயிட்டிங் டு ஹேப்பன். இது நடக்கும்னு சொல்லி அவங்களுக்கு தெரிந்திருக்கிறது. ஏன்னா ட்ரம்ப் சொன்ன காலவரை வந்து 10 நாள்லேருந்து 15 நாள். போன வாட்டி ஒரு காலவரை கொடுத்துட்டு அந்த காலவரைக்குள்ளே தான் ஆப்ரேஷன் மிட் நைட் ஹேமர் நடத்தினாங்க. இப்போ நான் இந்த நிமிடம் நான் கேட்ட உங்களுக்கு பேசுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் எனக்கு கிடைத்த இன்ஃபர்மேஷன் படி டெல் அவீவ் மீது பதில் தாக்குதல் ஈரான் தொடுத்துள்ளது. ஓகே, இந்த நிமிடம் வரை அரேபியன் பெனின்சுலாவில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் யாரும் இதில் பங்கேற்கவில்லை. யுஎஸ். ஸோ இது மிட் நைட் ஹேமரோட கண்டினியூஷனாக இருக்கலாம். அதுக்கு பேர் வந்து எபிக் ஃபியூரி, ரோரிங் லயன், இவங்க என்ன வேணாலும் வச்சுக்கலாம். இது ரோரிங் லயனா இல்லை வீக்கெண்ட் லயனான்னு சொல்லிட்டு ரிஜிம் சேஞ்ச் நடக்கலைன்னா தெரியும். ஸோ அவங்களோட மொத்த எண்ணமே எப்படி இருக்குன்னா, ரிஜிம் சேஞ்ச் வந்து இவங்க வந்து கமேனி அழிச்சிருவாங்க, அங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைமையை அழித்து விடுவார்கள், உடனே வந்து ரிஜிம் சேஞ்ச் மக்கள் தெருவுக்கு வந்து விடுவார்கள், அந்த ரிஜிம் சேஞ்ச் நடந்துடும் சொல்லிட்டு. ஆல் செட் அண்ட் டன் நம்ம நினைக்கிற அளவுக்கு ஈஸி இல்லை. ஈரானில் இப்போ இருக்கக்கூடிய ரிஜிம் வந்து மக்களிடையே செல்வாக்கு இல்லாமல் இருக்கா, அந்த அரசாங்கத்துக்கு செல்வாக்கு இல்லையா என்றால் இல்லை. ஒவ்வொரு வாரமும் $7 டோல், அதாவது அரசாங்கம் கொடுக்கும் நிதி உதவியில் தான் மக்கள் பல பேர் பிழைத்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் இது ரமதான் மாதம். ரம்ஜான் காலகட்டத்தில் இது மாதிரியான தாக்குதல்களை இஸ்லாமிய நாடுகள் வரவேற்குமா என்று நாம் பார்க்க வேண்டும். அதற்கென்று பார்த்தால் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் கூட தாக்குதல் நடக்குது. ஆனால் 2 நாடுகளும் ஒரே மதத்தை சார்ந்த நாடுகள். இது இஸ்ரேல் அவர்கள் மீது நடக்கக்கூடிய தாக்குதலானது, அமெரிக்கா நடத்தக்கூடிய தாக்குதலானது, ரம்ஜான் மாதத்தில் நடக்கக்கூடிய தாக்குதலானது, இதற்கு எவ்விதத்தில் மற்ற நாடுகள் அவர்களுக்கு ஒற்று போவார்கள், அதற்கு அவர்களுக்கு உலகளாவிய அளவில் அவர் அங்கீகாரம் கிடைக்கும் என்பது நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதே சமயத்தில் ஈரானுக்குள் மக்கள் வந்து கொந்தளித்து தெருவுக்கு வருவது மிக கடினம். ஒரு மாதம் முன்வரை அதற்கான ஏதுவான சூழ்நிலை இருந்தது. அப்ப கிளர்ச்சி நார்மலாவே இருந்தது. அப்ப சப்போர்ட் இல்லை. அப்போ இவங்க வந்து விழுந்துரும் பார்த்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே பலமுறை சொல்லி இருக்கிறேன், இட் இஸ் ஒரு போர் என்பது வெறும் ஆயுதங்களை வைத்து செய்வதில்லை. போர் என்பது ஆப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் எய்ம் இம்பார்ட்டன்ட். எதற்கான போர், குறிக்கோள் கொண்ட போராக இருந்தால் மட்டும்தான் அந்த போர் முழுமை அடையும். இந்த போரின் முக்கிய குறிக்கோள் ஆட்சி மாற்றம் என்றால், ஆட்சி மாற்றம் என்றால் அவர்கள் மக்கள் தெருவுக்கு வர வேண்டும் அல்லது இவர்கள் இராணுவம் உள்ளே நுழைய வேண்டும். இவர்கள் இராணுவம் உள்ளே நுழைந்தால் இவர்கள் ஐஆர்ஜிசியை தாக்குப்பிடிக்க முடியுமா என்பது மிகப்பெரிய கேள்வி. அன்னோன் டெரைன் ஒன்று. ரெண்டாவது, பாசிபிலிட்டி ஆஃப் அங்கே இருக்கும் மக்கள் இவர்களுக்கு ஐஆர்ஜிசியுடன் சேர்ந்து கொள்வதும் அண்ட் பப்ளிக் ஆங்கர் வந்து அமெரிக்கா மீது திரும்புவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால்தான் ஆஸ் எ சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர் முறையில் எடுத்து பார்த்தால்
மூளை சேவை செய்வதற்கு ரீசா பேலை விட்டு அமெரிக்கா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டுள்ளது. இன்னும் ஷாவின் குடும்பம் ஈரானில் பழைய செல்வாக்கு பெறவில்லை. அஃப்கோர்ஸ் ஷா போப் அவர் ஆட்சி கவிழ்ந்து கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் ஆகிறது. இஸ்லாமிக் ரெவல்யூஷன் நடந்து இன்னும் 3 ஆண்டுகள் சென்று விட்டால் 50 ஆண்டுகள் முடிந்துவிடும். 47 ஆண்டுகள் ஆகிறது கிட்டத்தட்ட. இந்த 47 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 தலைமுறை வந்துவிட்டது. அவர்களுக்கு இந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷன் என்றால் என்னவென்று தெரியாது, ஷா என்றால் என்னவென்று தெரியாது, அன்றிருந்த ஆட்சி இப்படிப்பட்ட ஆட்சி என்று தெரியாது, எதுவும் அந்த தன்மையே புரியாத ஒரு சமுதாயம் அங்கே இருக்கிறது. பிளஸ் ஜொராஸ்ட்ரியனிசம் ஃபுல்லா இது ஆயிடுச்சு, எலிமினேட் ஆயிடுச்சு. ஜொராஸ்ட்ரியனிசம் எலிமினேட் இப்பொழுது இல்லை, எப்போ எலிமினேட் ஆனது ஒன்று. இன்னொரு பக்கம் நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். சப்போஸ் ஈரான் மீது நிலவழி தாக்குதல் நடத்தினால் ஈரானில் இருக்கும் குறிப்பிட்டு பலூச் மக்களோ ஹசாராஸோ இல்லை ஒரு பகுதியில் இருக்கும் அரப்ஸ் அவர்கள் ஈராக் பக்கம் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய ஷியா சமூகத்தை சேர்ந்தவர்களோ பர்ஷிய மக்கள் அவர்கள் பலூச்சிஸ்தான் மீது அகதிகளாக செல்வதற்கு வாய்ப்பு உண்டு. அப்பொழுது பாகிஸ்தான் மீது மிகப்பெரிய அழுத்தம் ஏற்பட கூடும் வருங்காலங்களில். பட் இப்போ இங்கே 2 கேள்வி சார், 2 இம்பார்ட்டன்ட் கேள்வி. பிகாஸ் யூ மென்ஷன் பாகிஸ்தான், இப்போ பாகிஸ்தான் சைட்லேருந்தும் அட்டாக் நடக்குமா அப்படின்ற ஒரு கொஸ்டின். அது நம்ம பார்க்க தான் போகிறோம் என்ன நடக்க போகுதுன்னு. 2வது மந்த் ஆஃப் பீஸ், ரமதான் மந்த், இந்த மந்த்தை ஏன் செலக்ட் பண்ணியிருக்காங்க அட்டாக் பண்ணுறதுக்கு? ஆக்சுவலாக எப்பயுமே வந்து ரமசான் மாதத்தில் இது மாதிரியான தாக்குதல்களை பெரும்பாலும் அவாய்ட் செய்வார்கள். ஏன் இதுக்கு பதில் தாக்குதல்கள் மிக கொடூரமாக இருக்கும் அந்த சைடில் இருந்து. ஸோ அவங்க என்ன கணக்கில் இதை தொடங்கியுள்ளார்கள் என்று புரியவில்லை. ஒரு பக்கம் பார்த்தோம்னா டர்க்கி இதற்கு ஆதரவு கொடுக்கவில்லை, கத்தார் இதற்கு ஆதரவு கொடுக்கவில்லை. ஸோ ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகம் இதை எப்படி பார்க்கிறது என்று நமக்கு இன்னும் பார்த்தால்தான் நமக்கு முழுமையாக நமக்கு புரிதல் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆனால் இந்த பாகிஸ்தானை பொறுத்தவரை நீங்க கேட்ட கேள்விக்கு பதில், பாகிஸ்தானில் பாஸ்னியில் இருக்கக்கூடிய ஒரு பேஸை அமெரிக்காவுக்கு கொடுப்பதற்கான ஆயத்த பணிகள் நடந்த வண்ணம் இருந்தது. ஆனால் பிஎல்ஏ அந்த பேஸையும் தாக்கினார்கள், ஆபரேஷன் ஹெராஃப் 2 பகுதியாக. ஸோ இப்பொழுது அமெரிக்கா பாகிஸ்தானில் இருந்து ஆபரேட் செய்தால் ஈரான் வெளிப்படையாகவே பிஎல்ஏக்கு சப்போர்ட் செய்யும். இது பாகிஸ்தான் ஆல்ரெடி ஆப்கானிஸ்தானுடன் ஒரு பிரச்சனையில் மூண்டுள்ளது. திரும்பி இன்னொரு பக்கம் ஈரான், இன்னொரு பக்கம் இந்தியா. இது பாகிஸ்தான் அழிவுக்கு அவர்களே வழி தேடிக்கொள்வார்கள் ஒரு பக்கம் பார்த்தால். இன்னொரு பக்கம் பார்த்தால் ஈரான் இருக்கும் சூழ்நிலையில் ஈராக்கில் இப்பொழுது இருக்கும் அரசாங்கம் ஷியா அரசாங்கம், அவர்கள் ஈரானோடு சேர்ந்து பணியாற்றக்கூடும். ஷியா மிலிட்டியாஸ் இன்னும் வலு கூடக்கூடும், வலு இழப்பதற்கான சாத்தியக்கூறு கம்மி. இந்த காலகட்டங்களில் இன்னும் வலு அடைவார்கள். இன்னும் சொல்லப்போனால் ஹவுத்திகள் இஸ்ரேலை தாக்குவது அதிகரிக்கக்கூடும். சூயஸ் கால்வாய் ஏற்கனவே பிரச்சனையில் மூண்டுள்ளது, இப்போ இன்னும் பெரிய பிரச்சனையை அது மூடக்கூடும். சூயஸ் கால்வாய் வழியாக வரக்கூடிய கப்பல்கள் போக்குவரத்து முழுமையாக நிற்கக்கூடும். ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மோஸ் ஆல்ரெடி ஏற்கனவே அங்கிருந்து வரக்கூடிய எண்ணெய் ஒரு தட்டுப்பாடு இருந்தது. இப்பொழுது ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மோஸ் முழுமையாக அங்கிருந்து வரக்கூடிய ஆயில் கார்கோக்கள் நிறுத்தப்படும். ஈரான் 2-3 ஆயில் எண்ணெய் ஏந்தி கொள்ளும் வரக்கூடிய கப்பல்களை தாக்கி அதை முழுகடித்தால் ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மோஸ் என்பது வெகு சிறிய குறுகிய ஒரு பகுதி நீர்வழி. அந்த நீர்வழி வந்து 4-5 கப்பல் முழுகி விட்டது என்றால் அந்த நீர்வழியில் போக்குவரத்து நின்று போய்விடும். இதனால் உலகத்தில் வரக்கூடிய 20-25% எண்ணெய் போக்குவரத்து நின்றுவிடும். போன வருடம் இதோடு அதிகமாக 1,30,00,000 பேரல்கள் கச்சா எண்ணெய் அந்த பகுதியில் இருந்து வந்தது அதிகாரப்பூர்வமாக. இல்லீகலா வர்றது வந்து வேற, டர்க்கிக்கு திட்டுத்தனமா விற்கிறது, கோர் கமாண்டரை வந்து திட்டுத்தனமா பிளாக் மார்க்கெட்ல இருந்து வாங்குறது, பாகிஸ்தானுக்கு ஆயில் ஈரான் கிட்ட இருந்து, அதெல்லாம் வேற. நான் சொல்றது அபிஷியலா வர எண்ணெய் வந்து 1,30,00,000 பேரல்கள். இந்த 1,30,00,000 பேரல்கள் என்பது 31% உலக உற்பத்தி போன வருடம்.
ஸோ இந்த வருடம் இந்த உற்பத்தியானது 20லேருந்து 25% கணிக்கப்படுகிறது. இப்போ ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மோஸ் மூடிட்டாங்கடான்னா there will be huge crisis, ஆயில் கிரைசிஸ், தட்டுப்பாடு ஏற்படும். இதை தான் சவுதி அரேபியாவும் விரும்பவில்லை. அண்ட் தென் யூஎஸ் வந்து அங்கே ஆல்ரெடி வெனிசுலா ஃபியூலை தூக்கிட்டாங்க ஆயில். அங்கே ஆயில் வரல, அங்கே ஆல்ரெடி கெப்பாசிட்டி இல்லை, ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இல்லை, இட் இஸ் அவுடேட்டட் ஃபார் தட் கைண்ட் ஆஃப் ஆயில். ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இல்லை. இங்கே வரக்கூடிய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இருந்தும் வரக்கூடிய சான்சஸ் கம்மியாயிடும். ரெண்டாவது, சப்போஸ் சவுதி இடம் கொடுக்குதுன்னா சவுதியோட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ரிஃபைனரிஸ் அராம்கோவை டார்கெட் பண்ணாங்கன்னா என்ன வருது? இட் இஸ் ஈஸி டு டார்கெட் அராம்கோ. ஆல்ரெடி ஈரான் வந்து தாக்குதல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இஸ்ரேல் மேலே. இன்ஃபேக்ட் இஸ்ரேலி மக்களுக்கு ஐடிஎஃப் சொல்லியிருக்கிற ஒரு அறிவுரை என்னன்றால், நீங்கள் போய் பங்கரில் ஒளிஞ்சிட்டு இருக்கீங்கன்னா வீடியோஸோ ஃபோட்டோஸோ போஸ்ட் பண்ணாதீங்க. லைட்டு ஏன்னா அந்த லொக்கேஷன் ஐடென்டிஃபிகேஷனை வச்சு ஈரான் வந்து டார்கெட் பண்ணக்கூடும். ஸோ பேரேஜ் ஆஃப் மிசைல்ஸ் அவங்க ஃபயர் பண்ணும்போது அயன்டோம் வந்து ஆரோ, ஸ்லிங்கு இதெல்லாம் எவ்வளோ தூரத்துக்கு எஃபெக்டிவாக இருக்கும், இல்லை தாட் எவ்வளோ தூரத்துக்கு எஃபெக்டிவாக இருக்கும்னு பார்க்கணும். ரெண்டாவது, அமெரிக்கனோட ஃப்ளொட்டில்லா, அதாவது அவர்களோட கப்பல் படை, அப்ரஹாம் லிங்கன் ஆகட்டும், கெரால்ஃபோர்டை பற்றி ஒரு காமெடி ஒன்று வெளியே வந்தது. அதோட டாய்லெட்ஸ் வந்து பிளாக் ஆகிடுச்சு, யூஸ் பண்ண முடியாத நிலையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் மணிக்கணக்காக ஆகுது அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க போர் வீரர்களுக்கு அவர்களின் கழிவறை பயன்படுத்துவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சூழ்நிலையில் லாஜிஸ்டிக் சப்ளை இல்லாமல், அண்டை நாடுகளில் இருந்து லாஜிஸ்டிக் சப்ளை இல்லாமல் இந்த போரை அமெரிக்கா எத்தனை நாள் நடத்த முடியும்? ஒருவேளை இது ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர் போன்று 1 அல்லது 2 நாள் ஸ்ட்ரைக்காக மாறுமா, அல்லது நீண்ட நாள் போராக மாறுமா என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். பட் ஒன்று நிச்சயம், அமெரிக்காவிற்கு இஸ்ரேலுக்கு நிலப்பரப்பு மூலம் உள்ளே செல்வதற்கான ஆயத்த பணிகள் எதுவும் இந்த கட்டத்தில் மேற்கொள்ளவில்லை. அவர்கள் எதிர்பார்ப்பது மக்கள் தெருவுக்கு வந்து ஆட்சியை அகற்றுவார்கள் என்று. ஆட்சியின் தலைமையை இவர்கள் தாக்குதலால் தவிர்க்க முடியும் என்று. ஆனால் அது அவர்கள் எண்ணிய அளவுக்கான சுலபமான செயல் அல்ல. இவர்களின் F-35 ஆகட்டும், F-22 ஆகட்டும், F-15 ஆகட்டும், F-16 ஆகட்டும், இஸ்ரேலின் சொந்த F-35 அவர்களுக்காக அதாவது ஸ்பெசிஃபிகேஷன், இஸ்ரேலி ஸ்பெசிஃபிகேஷனுக்காக செய்யப்பட்ட F-35 ஆகட்டும், எதுவுமே ரீஃபியூலிங் கெப்பாசிட்டி கொண்ட விமானங்கள் அங்கிருந்து சென்று அடித்து திரும்புவதற்கான சாத்தியக்கூறு கம்மி. அவங்க ஆஸ்திரேலிய டெரிட்டரி மேலே தான் பறந்தாங்க. கரெக்ட். ஸோ இது ஒரு ரீஜனல் இன்ஸ்டெபிலிட்டியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு போராகத்தான் நான் பார்க்கிறேன். சார், இப்போது இங்கே இன்னொரு முக்கியமான கேள்வி சார். இப்போது இந்தியா, மோடி அங்கே 2 days முன்னாடி இருந்திருக்காரு. ஸோ ஹி மைட் ஹவ் சென்ஸ்ட் சம்திங், இஃப் நாட் அவுட்ரைட் ஏதோ ஒரு டீட்டெயிலில் கசிஞ்சிருக்கும், ஓ இது மாதிரி நடக்கலாம். ஏன்னா இன்ஸ்டேபிள் ஒரு அன்ஸ்டேபிள் ஏரியாவுக்கு போயிருக்காரு அப்படின்ற ஒன்று, பிகாஸ் ஆஃப் இன்ஸ்டெபிலிட்டி எக்ஸெட்ரா, பிகாஸ் வி ஹாவ் அ லீடர் ஆஃப் அ நேஷன். இப்போ சைனாவும் ரஷ்யா அவங்களோட பொசிஷன் என்னவா இருக்கும்? ரஷ்யாவோட ஷிப்பு வந்து ஈரானோட கோஸ்ட்லைன் கிட்டே இருக்கு. தட் இஸ் த ரீசன் வை அவங்க வந்து லேண்ட் அட்டாக்கோ இல்லை கோஸ்டல் அட்டாக்கோ அவங்க ப்ரிப்பேர்டாக இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ரஷ்யாவோட ஷிப் வந்து அங்கே மிலிட்டரி ஷிப், ஆமாம், ரஷ்யன் மிலிட்டரி ஷிப் வந்து ஒரு நேவல் ஷிப் வந்து ஈரான் கூட வார் எக்ஸைஸ், போர் யுக்தி சார்ந்த ஒரு அபியாசங்களை செய்து கொண்டு இருக்கிறது அங்கே. ஸோ இந்த சூழ்நிலையில் அமெரிக்கா தாக்க நேரிட்டால் அது ரஷ்யாவையும் சண்டைக்கு இழுப்பது போல். சைனா வந்து ஈரானுக்கு வெப்பன் சிஸ்டம் சப்ளை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்ஃபேக்ட் சிலர் கருதுவது போல ஈரான் சொல்வது என்றால் எங்ககிட்ட வந்து ஃபத்தே 10 மேட்ச் 13 மேட்ச் ஸ்பெகுலேஷன் தான். ஹைப்பர்சோனிக் என்பது மேக்ஸிமம் 5 மேட்ச் இருக்கலாம். ரைட். 10-13 வந்து ஹைலி ஸ்பெகுலேட்டட். இன்ஃபேக்ட் ஒர்ஷினிக் ஒன்று தான் இது வரைக்கும் ப்ரூவன். கியூவை அடிச்ச ஒர்ஷினிக் ஒன்று தான். ரைட் ரைட். இந்தியா கிட்ட ஹைப்பர்சோனிக் இருப்பது உண்மை. பட் ஈரான் கிட்ட ஹைப்பர்சோனிக் இருக்கா என்றால் இட்ஸ் ஹைலி நாட் ப்ராபபிள்.
5 மேட்ச் ஸ்பீட் இருக்கக்கூடிய மிசைல்கள், குரூஸ் மிசைல்கள் இதெல்லாம் ஈரான் டெவலப் செய்யுது. அவர்களிடம் ட்ரோன்கள் அதிகமாக இருக்கிறது. அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டி, ட்ரோன் ஃபெசிலிட்டி அவங்ககிட்ட ஆக்டிவாக இருக்கு. ரெண்டாவது, தி எபிலிட்டி டு டேக் அன் அட்டாக், அதாவது அந்த தாக்குதலை உள்வாங்கும் அந்த ஒரு என்ன சொல்வது, அந்த பலம் ஈரானுக்கு இருக்கிறது மற்ற அரபு நாடுகளை விட. ரெசிலியன்ஸ் இருக்கு. அதே சமயத்தில் அதற்கு நிகரான பதில் தாக்குதலும் ஈரானால் கொடுக்க முடியும். அடிப்படையாக இங்க நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, ஐஆர்ஜிசி பலமாக இருக்கும் வரை ஈரான் ஆட்சி மாற்றம் நடப்பது மிக 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 கடினம். ஐஆர்ஜிசி முதலில் ஐஆர்ஜிசியை தகர்க்க வேண்டும். அது இஸ்ரேலால் வெறும் மேலே சென்று குண்டுமலை பொழிந்தால் தகர்க்க முடியாது. ஆன் தி கிரவுண்ட் இருக்கணும். You must send the troops inside. Yeah, boots on the ground. For ராணுவ ரீதியில் நாங்கள் படித்த வரைக்கும் நாங்கள் கற்றுக்கிட்ட ஸ்ட்ராட்டஜியில் ஏர் டாமினேஷன் will play a vital role in ground domination. Right. But nothing can beat the ground domination அப்படின்வாங்க. ஏரியா டாமினேஷன் என்பது நிலப்பரப்பில் தான் செய்ய முடியும். நீங்க போயிட்டு பிசிக்கலா போய் அந்த இடத்த, ஒரு வீடுன்னா மேல இருந்து ட்ரோன் அனுப்பி நம்ம வீடு கட்டிட்டாங்களா இல்லையான்னு பார்க்க முடியாது. பிசிக்கலா நம்ம அந்த வீடை போய் பார்த்தாகணும். ஸோ பிசிக்கலாக டாமினேட் பண்ணணும்னா தே ஹாவ் டு கெட் இன் டு த டெரிட்டரி. பட் அதுக்கு அவ்வளோ அளவுக்கு ட்ரூப்ஸ் வேணுமே சார். ஃபர்ஸ்ட் உள்ள போய் 50,000 மெரைன்ஸ் இருக்காங்க. பட் இஸ் அமெரிக்கா ரெடி டு கமிட் அலோன்? ஏன்னா அவங்க ஆல்ரெடி நேட்டோவை கேட்டுக்கிட்டாங்க. இப்போ கூட பாருங்க, இஸ்ரேல் கூட தான் அவங்க போய் அடிக்க போறாங்க. அமெரிக்கா நான் சிங்கிளா பண்ணாது சார்ன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நான் சொல்லியிருந்தேன் நான். பட் ட்ரம்ப்போட ஸ்டேட்மெண்ட்ல நம்ம ப்ரீவியஸாக பேசினப்போ பாடி பேக்ஸ் பற்றி பேசினோம், அந்த பாடி பேக் சிண்ட்ரோம் பற்றி பேசினோம். பட் ட்ரம்ப் இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, கேஷுவாலிட்டிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஸோ வி ஷுட் அவைட்ன்ற மாதிரி தான் பேசியிருக்காரு. ஸோ மேபி தே ஆர் ஓப்பன் டுன்னா கிளர்ச்சி வெடிக்காம ஈரான்ல வந்து அங்கே இன்டர்னல் கிரைசிஸ், ஒரு உள்நாட்டு அமளி ஏற்பட்டா அங்க இருக்கக்கூடிய ஐஆர்ஜிசி அதை கட்டுப்படுத்துறதா இல்ல வெளியில இருந்து வரக்கூடிய இராணுவத்தை எதிர்க்கிறதான்ற ஒரு குழப்ப நிலை ஏற்படணும். அது ஏற்படாமல் உள்நாட்டில் வந்து அரசுக்கு எதிரான போராட்டங்கள் வெடிக்காமல், ஸ்பான்டேனியஸா வெடிக்காம இவங்க வந்து இராணுவத்தை உள்ள அனுப்புனாங்கன்னா, ஈரான் இஸ் அ மச் லார்ஜர் கண்ட்ரி இந்த என்டையர் வெஸ்ட் ஏஷியா. இப்போ இவங்க மிடில் ஈஸ்ட்னு சொல்ற பகுதியிலேயே பெரிய நாடு, கிட்டத்தட்ட 9 கோடி பேர் மக்கள் தொகை கொண்ட நாடு. அது கூட நீங்க வந்து பஃபர் ஜோன், டர்க்கி வச்சுட்டு இருக்கிற குர்ஸ் ஏரியா கிட்ட இருக்கிற பஃபர் ஜோனையும் ஈராக்கையும் நீங்க எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி வாஸ்ட் டெரிட்டரி, மிகப்பெரிய நிலப்பரப்பு. இந்த மிகப்பெரிய ஜியோகிராபிக்கல் பலூச்சிஸ்தானையும் சேர்த்துக்கோங்க வேணும்னா. இந்த மிகப்பெரிய நிலப்பரப்பு வந்து அமெரிக்கா எப்படி கட்டுப்படுத்த போகுது? இட்ஸ் அன்ஸ்டேபிள் ரீஜன் வேற. ரைட். இட்ஸ் வெரி அன்ஸ்டேபிள் அண்ட் வாலடைல். ஸோ அப்போ ஐஆர்ஜிசியோட பவர் வந்து முழுமையா இவங்க கணிக்காம, ஐஆர்ஜிசி வந்து இட் இஸ் பெனிட்ரேட்டட் இன்டு டீப் இன்டு தி சொசைட்டி. அதை கணிக்காம, அதை அவங்க லிக்விடேட் பண்ணாம, ஏன்னா ஈஸியா அவர்களின் தன்மையை மாற்றிக்கொண்டு அவங்க சிவிலியன் கிளாத்ஸ்ல வந்து அவங்க மெர்ஜ் ஆயிட முடியும். அப்புறம் பேட்டில் ஆஃப் அட்டிரேஷனாக மாறக்கூடும். ஈராக்ல எப்படி ஒரு 11-13 வருடங்கள் நடந்ததோ, எப்படி ஆப்கானிஸ்தான்ல 20 வருடங்கள் நடந்ததோ, அது மாதிரி ஒரு போருக்கு அமெரிக்கா மட்டும் தயாரா? வியட்நாம்ல ஒரு 5-6 ஆண்டுகளே அவங்களால தாக்கு பிடிக்க முடியல. இன்னும் சொல்ல போனா from 62 to 73, 11 years ப்ராப்பர் துண்டகான துணியகான சாயகான விட்டு ஓடிட்டாங்க. ரைட். ஸோ ஈரான் என்பது வெறும் பர்ஷியன்ஸ் மாத்திரம் இல்லை, பலூச் இருக்காங்க, ஹசாராஸ் இருக்காங்க, குர்ட்ஸ் இருக்காங்க, அரப்ஸ் இருக்காங்க. இத்தனை குழுக்கள் இருக்கு, இனக்குழுக்கள். 60% ஆர் பர்ஷியன்ஸ். ஸோ இத்தனை இனக்குழுக்கள் இருக்கும்போது இத்தனை இனக்குழுக்களோட சப்போர்ட் அவங்களுக்கு இருக்கா அமெரிக்கன் இன்வேஷனுக்கு? ஸோ லேண்ட் பேஸ்ட் இன்வேஷன்னா அவங்களுக்கு நியரஸ்ட் லான்ச் ஸ்டேஷன் இது, லான்ச் பேட் இது. எல்லாத்துக்கும் இவங்க என்ன டிடே லேண்டிங் மாதிரி, டிடே லேண்டிங்ல கூட பிரிட்டன் சப்போர்ட் பண்ணாங்க. ஃப்ரான்ஸ் வாஸ் ஆக்குபைங், ஜெர்மனி ஹட் ஆக்குபைட் இட். பிரிட்டனோட சப்போர்ட் இருந்தது, கனடாவோட சப்போர்ட் இருந்தது, அமெரிக்காவோட நேவல் பவர் இருந்தது, ஓவர்வெல்மிங் சப்போர்ட் இருந்ததுக்காக ரெண்டாவது ஜெர்மனி வந்து பின்வாங்கிட்டு இருந்தாங்க அந்த டைம்ல. ஸோ டிடே லேண்டிங் வாஸ் பாசிபிள் டியூரிங் செகண்ட் வேர்ல்டு வார். இன்னைக்கு இன்னொரு டிடே லேண்டிங் மாதிரி ஒரு மேஜர் லேண்டிங் வந்து இவங்க வந்து
சி பேஸ் லேண்டிங்கை வச்சு இவங்க ஈரானில் என்டர் ஆக முடியுமா? ஐ டோன்ட் திங்க் ஸோ. பட் இங்கே இன்னொரு கேள்வி வருது சார். சவுதி ஹிஸ்டாரிக்கலாகவே தேவர் எகெயின்ஸ்ட் தட் இஸ் ஷியா சுன்னி ஃபியூடு, அந்த feud ஃபியூட் இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு அவங்களுக்குள்ள. கரெக்ட். ஸோ சவுதியிலேருந்து வர முடியாதா சார்? கத்தார் வைல் அவங்க அவங்க சவுதி எதை பயப்படுறாங்கன்னா, ஈரான் கிட்ட 4500லேருந்து 6000 மிசைல்கள் இருக்கு. இப்போ நான் சொன்ன ஃபத்தே ஒரு எக்ஸாம்பிள். ஆமாம். ப்ளஸ் அவங்க கிட்ட ட்ரோன்ஸ் இருக்கு. சப்போஸ் அதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா, ப்ளஸ் அவங்க கிட்ட இருக்கிற நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ், ஷியா மிலிட்டியாஸ், ஹமஸ், ஹவுதி, ஹமாஸோட ஹவுதி, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹெஸ்புல்லா இருக்காங்க. ஒரு ஹிஸ்புல்லா இஸ் நவ் ஆல்மோஸ்ட் டிஃபெக்ட் தான். அதை விட்டுருங்க சார். அது பட் ஸ்டில் ஏதோ பண்ண முடியும். அவங்களால பிரச்சனை பண்ணணும்னா அவங்களால பண்ண முடியும். they have all these cheap missiles, cheap ammunition, cheap missiles வச்சு அவங்க ஒரு 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 டைப் ஆஃப் என்ன சொல்றது, அமளியை கிரியேட் பண்ண முடியும், பிரச்சனையை கிரியேட் பண்ண முடியும், பண்ணிடலாம் ஃபுல்லா. ஸோ இஸ்ரேலோட மல்டிபிள் ஃப்ரான்ட்ஸ்ல அவங்க வந்து சண்டை போட வேண்டியதாக இருக்கும். லெட் அஸ் நாட் ஃபர்கெட், இஸ்ரேலோட மொத்த நிலப்பரப்பே 22,000 சதுர கிலோமீட்டர் தான். ரைட். ஈரான் அதுக்கு பல மடங்கு அதிகம். ஸோ ஐ திங்க் இஸ்ரேல் பைட்டிங் த புல்லட், ஓகே நான் அமெரிக்கா கூட சேர்ந்து போகிறேன் என்பது இது ஒன் ஆஃப் இன்சிடெண்ட்டாக பார்க்கணுமா, இல்லை இஸ்ரேல் ஐடிஎஃபாக எடுத்து போய் அங்கே விட போதா? சப்போஸ் இஸ்ரேலி ஐடிஎஃப் அங்கே போகுதுன்னு சொன்னால் இட் பிகம்ஸ் அ சிவிலைசேஷன் கிளாஷ். தென் என்டையர் மிடில் ஈஸ்ட் வில் கேங் அப் அகைன்ஸ்ட் இஸ்ரேல். எஸ், அது நடக்க முடியாது, நடக்கக்கூடாது. ஸோ இஸ்ரேல் வில் இல் அஃபார்ட், அவங்கள பொறுத்த வரைக்கும் இது தேவையற்றதாக தான் பார்ப்பாங்க. இட் இஸ் மோர் டு அமெரிக்கா வந்து இந்த சூழல்லேருந்து அவங்கள வெளியே எடுத்துகிட்டு வரத்துக்கு அவங்களே எடுத்துக்கொள்ள முயற்சியாக இதை ஒன்று நான் பார்க்குறேன். ரெண்டாவது, இப்படி பண்ணால் ஏதாவது ஒன்று வெடிக்குமா அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. மூணாவது விஷயம் வந்து நான் ஃபைனலாக அசஸ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் என்னன்னா, பப்ளிக் ஆங்கர் வந்து எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டடி பண்ணுறதுக்கு இது மாதிரி பண்ணுறாங்களா, அந்த சிஸ்டம் அங்கே இருக்கிற சிஸ்டமோட இன்ஹெரண்ட் வீக்னஸஸ் என்னன்னு சொல்லிட்டு அவங்க அசஸ் பண்ண முடியுமான்னு சொல்லி பார்க்குறாங்க. ரெண்டாவது, ஈரான் வந்து அவங்களோட மிசைல்ஸ் அவங்க எவ்வளோ தூரத்துக்கு எக்ஸாஸ்ட் பண்ண முடியுது. ஒன் திங் இஸ் ஷோர், ஈரானுக்கு ஏர் டிஃபென்சஸ் இல்லை. ஆமாம், ஏர் டிஃபென்ஸ் இல்லை. பட் கவுண்டர் ஸ்ட்ரைக் கேபிலிட்டிஸ் இருக்கு. ஈரான் எவ்வளோ தூரத்துக்கு அப்சார்ப் பண்ணிக்கும் ப்ரெஷருன்றது தான் இங்கே கேள்வி. அதை நம்ம பார்த்தாகணும். பட் ஈரானுக்கு இருக்கக்கூடிய ஒரு டிஸ்டிங்க்ட் அட்வான்டேஜ், ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மூஸ்க்கு என்ட்ரி பாயிண்ட் அவங்க தான். அதை அவங்க லாக்டவுனில் எடுத்துகிட்டு வந்தாங்கடான்னா ப்ரெஷர் ஃப்ரம் அரப் ஸ்டேட்ஸ் வந்து அமெரிக்கா மேலே இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அவங்க பொருளாதாரம் அஃபெக்ட் ஆகுது. நீ போடுற சண்டைக்கு நான் பலிக்கடாவா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம், இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜி அது. பட் இன்னொரு விதத்தில் பார்த்தா ரஷ்யா வந்து இந்த சண்டை நடந்தால் நம்மளுக்கு நல்லது தான் நினைப்பாங்க. அவங்க ஆயில் விற்றுக்கலாம் இல்லை சார். ஒன் லாஸ்ட் கொஸ்டின் சார். இப்போது ஈரான் முன்னாடி என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது சார்? ஈரானுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஆப்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மூஸை ஃபஸ்ட்டு பிளாக் பண்ணுறது. செகண்டு, அவங்களோட ஸ்பீட் போட்ஸையும் மினியேச்சர் சப்மரைன்ஸை வச்சு டார்பிடோஸை வந்து அமெரிக்கன் அசட்ஸ் மேலே, சி அசட்ஸ் மேலே லான்ச் பண்ணுறது, அவங்க கப்பல்கள் மேலே. மிலிட்ரி லெவலில் எடுத்து பார்த்தா, பொலிட்டிக்கல் லெவலில் எடுத்து பார்த்தா இன்டர்னல் ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறது. ஏன்னா the rallying cry would be, it is an attack on Islam by Jew in a month of ரமசான் காலத்தில் இஸ்லாமிய மத நம்பிக்கை கொண்ட காலம் இது. மக்கள் வந்து அமைதியை நாடும் காலம் இது. இதில் ஜியனிஸ்ட் பவரான இஸ்ரேலும் அதன் பாதுகாவலனான அமெரிக்காவும் தொடுத்துள்ள போராக இதை சித்தரிப்பாங்க. திஸ் வில் கிவ் ரைஸ் டு நியூ வேவ் ஆஃப் டெரர். ரெண்டாவது, நாலாவது முக்கியமான புள்ளி நான் பார்க்கறது, தே வில் ஆக்டிவேட் நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ். ரைட். நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ்னா ஹவுதீஸாக இருக்கலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஈராக்ல இருந்து அவங்களுக்கு ஹிஸ்புல்லா, அங்கே ஒரு ஹிஸ்புல்லா அமைப்பு இருக்கு, ஈராக் பேஸ்டு ஹிஸ்புல்லா குரூப். அந்த குரூப் ஆக்டிவேட் பண்ண பார்க்கலாம். அவங்க அமெரிக்கன் பேசஸை வந்து மற்ற இடங்களில் தாக்க பார்க்கலாம். கேன் தே ரீஸ்டார்ட் டாக்ஸ்? பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான வாய்ப்பே இல்லையேங்க சார். தெர் இஸ் ஆல்வேஸ் அ சான்ஸ் ஃபார் ஏதோ ஒரு இடத்துல ஸ்டேல்மேட் இருக்கும்போது இப்போ மற்ற கண்ட்ரிஸ் வந்து ஜாயின் பண்ணி திரும்பி தே கேன் ரீஸ்டார்ட் த டாக். ஸோ இட் இஸ் ஆல்சோ, நம்ம வந்து இந்த அட்டாக்கை வந்து வெறும் ரிஜிம் சேஞ்ச் அட்டாக்கை மாத்திரம் ஏன் நம்ம பார்க்கணும்? ஒருவேளை
என்னோட டேர்ம்ஸுக்கு நீ பேச வரணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா அப்ளை பண்ணக்கூடிய ப்ரெஷர் டாக்டிக்காக கூட பார்க்கலாம். ஆமா, ஒரு பிக் பிரதர் ஆட்டிடியூட். அதே வந்து ஈரான் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஈரானோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்குண்டான்னா, நான் அழிஞ்சா பரவாயில்ல, மற்றவனையும் சேர்த்து தான் அழிய விட்டு நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம். இன்னொரு பக்கம் எடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் இஸ் ஃபேஸிங் ஹெவி பேக்லாஷ் இன் அமெரிக்கா. இட் டெஸ்பரேட்லி ரிக்வயர்ஸ் அ ஃபாரின் பாலிசி சக்ஸஸ். ஈரானில் ரிஜிம் சேஞ்ச்ன்றது ஒரு ஹியூஜ் அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும் ட்ரம்ப்பை பொறுத்தளவுக்கு. அது முடியுமா என்பது தான் இங்கே கேள்வி. ஓகே சார், மேலும் பேசலாம் சார். நன்றி. நன்றி, வணக்கம்.